வணக்கம். புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மாவை சந்தித்து ஏஎப்டி மில்லை புனரமைக்க 500 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்குமாறு வலியுறுத்தினார். புதுவையில் சட்டம் ஒழுங்கை சீரமைக்க நேரடி நடவடிக்கையில் ஈடுபட்ட ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா ஒருவார பயணமாக கடந்த 30ஆம் தேதி டெல்லி புறப்பட்டுச் சென்றார். அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டேவை சந்தித்து புதுவையில் அரசியல் நிலவரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து விளக்கிய அவர், புதுவையில் மூடி கிடக்கும் ஏஎப்டி மில்லை புனரமைக்க 500 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்குமாறு மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மாவை சந்தித்து வலியுறுத்தியதுடன் உடனடியாக மில்லை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மேலும் பல்வேறு துறை அமைச்சர்களை சந்தித்து புதுவை மாநிலத்திற்கான கோரிக்கைகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்ததாகவும் தெரிகிறது. இதனிடையே ஒருவார கால டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு கவர்னர் கட்டாரியா நாளை இரவு புதுவை திரும்புகிறார். புதுவை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சம்பள நிலுவைத் தொகை வழங்க கோரி கல்வி அமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை கல்வித்துறை மூலம் ரொட்டிப்பால் வழங்கும் திட்டத்திற்காக கடந்த 10 ஆண்டுகளாக 750க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் நிதி பற்றாக்குறை காரணமாக கடந்த 10 மாதங்களாக ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாததால் இதனை கண்டித்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த ஊழியர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் கல்வித்துறை அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். அனைவரையும் பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும், 10 மாத சம்பள நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என கோஷமிட்ட ஊழியர்கள் மத்திய கூட்டமைப்பு லட்சுமணசாமி தலைமையில் ரொட்டிப்பால் ஊழியர் சங்க தலைவி விஜயலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் அங்கிருந்து பேரணியாக சென்று நெல்லித்தோப்பு அண்ணா நகரில் உள்ள கல்வி அமைச்சர் தியாகராஜன் வீட்டை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் வீரவல்லவன், உதவி ஆய்வாளர் ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சுமார் 120 ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கட்டணம் நிர்ணயித்து சட்டப்பூர்வமாக மணல் அல்ல அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாட்டுவண்டி தொழிலாளர்கள் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாட்டுவண்டி தொழிலாளர்கள் சங்கராபரணி, பெண்ணையாறு ஆகிய ஆற்றுப்படுகையில் மணல் எடுத்து வியாபாரம் செய்ய சட்ட ரீதியான அனுமதி வழங்குமாறு முதல்வரிடம் மனு அளிக்க முடிவு செய்த நிலையில் அதன்படி புதுவையின் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த மாட்டுவண்டி தொழிலாளர்கள் ஏஐடியூசி சார்பில் மாட்டு வண்டிகளுடன் தவளகுப்பம் வழியாக சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். அவர்களை ஏஎப்டி திடல் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து அங்கு ஒன்று திரண்ட மாட்டுவண்டி தொழிலாளர்கள் சங்க தலைவர் சேது செல்வம், செயலாளர் கருணாகரன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேருவீதி வழியாக பேரணியாக சட்டசபைக்கு சென்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கட்டணம் நிர்ணயித்து சட்டப்பூர்வமாக மணல் அல்ல அனுமதி அளிக்க வலியுறுத்தி மனு அளித்தனர். மாட்டுவண்டி தொழிலாளர்களின் பேரணி மற்றும் போராட்டத்தின் போது நகரின் பல பகுதிகளில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரியாங்குப்பத்தில் தமிழின தளபதி ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை மாநில திமுக இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் சிவா துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் தொகுதியில் தமிழின தளபதி ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற சங்க திறப்பு விழா முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அரியாங்குப்பம் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக இளைஞரணி முன்னாள் அமைப்பாளருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திமுக இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், துணை அமைப்பாளர் ஐஜி வீரராகு ஆகியோர் முன்னிலையில் சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். விழாவில் ஆட்டோ சங்க ஆலோசகர் சங்கர், தமிழின தளபதி ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் ஆட்டோ சங்கர், பொதுச் செயலாளர் கிருஷ்ணராஜ், பொருளாளர் செந்தமிழ் செல்வன் மற்றும் ஆட்டோ சங்க தலைவர் செல்வராஜ், செயலாளர் அருள்ராஜ், பொருளாளர் மனோகர் உள்ளிட்ட ஆட்டோ சங்க நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் நடந்த ஊரக வளர்ச்சி வார விழாவில் அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை காட்டுக்குப்பம் மாரியம்மன் கோவில் திடலில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் 44வது ஊரக வளர்ச்சி வார விழாவினை முன்னிட்டு மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. விழாவில் பல்வேறு மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் மாதர் சங்கங்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஆரோக்கிய குழந்தைகளுக்கான போட்டியும் நடத்தப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் 5 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு சுழல் நிதியாக 7.5 லட்சம் ரூபாயினையும் வழங்கினார். முன்னதாக வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி வரவேற்று பேசிய விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள், மகளிர் சுய உதவிக் குழுவினர், மாதர் சங்கத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை உழவர்கரையில் சுமார் 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்படுத்தும் பணியை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை குண்டு சாலை மற்றும் ஜெயாநகர் முதன்மை சாலை இணைக்கும் சாலையை நகர மற்றும் கிராம அமைப்புத்துறை நிதியின் கீழ் மேம்படுத்தும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது.
விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுமார் 83,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகளை துவக்கி வைத்தார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் அழகிரி, பொறியாளர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், தலைவர் முத்துக்குமாரசாமி, செயலாளர் குணசேகரன், இணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, அருண் உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை செய்தித்தாள் முகவர்கள் சங்கத்தினர் தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை செய்தித்தாள் முகவர்கள் சங்கத்தினர் வருடம் முழுவதும் ஓய்வின்றி பனி, மழை, புயல், வெயில் என்று கருதாமல் வாடிக்கையாளர்களின் இல்லங்களுக்கு செய்தித்தாள் கொண்டு சேர்க்கும் தங்களுக்கு சென்னையை போன்று புதுவையிலும் கழிவுத் தொகையை 30%, துணை முகவர்களுக்கு 20% உயர்த்தி வழங்க வலியுறுத்தியும் விபத்து காப்பீடு, ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு ஆகியவற்றை செய்தித்தாள் நிறுவனங்களே செய்து தர வேண்டும், முகவர்கள் கட்டியுள்ள முன்பணத்திற்கு வங்கி வட்டியாவது வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க கௌரவ தலைவர் ராஜாங்கம் தலைமையில் தலைவர் மணவாளன், துணைத் தலைவர் கார்த்திகேயன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள், முகவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை தட்டாஞ்சாவடி புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள புனித பாத்திமா அன்னை ஆலய 59ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட ஜோசப் அருமை செல்வம் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து கொடி பவனியும் நடைபெற்றது. பின்னர் மந்திரிக்கப்பட்ட பாத்திமா அன்னை கொடி பக்தர்களின் கரகோஷம் முழங்க ஏற்றப்பட்டு விழா துவங்கியது. விழாவில் திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றிட ஜெபம் சொல்லி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து தினமும் திருப்பலியும் தேர்பவனியும் நடைபெறவுள்ளது. மற்றும் 13ஆம் தேதி பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நற்கருணை ஆசிரியருடன் சிறப்பாக நடைபெறவுள்ளது. விழாவிற்கான ஏற்பாட்டினை பங்கு தந்தை தலைமையில் அருட்கண்ணியர்கள், விழா குழுவினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிட பயனாளிகளுக்கு நலத்திட்ட நிதி உதவியை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவை அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் வழங்கப்பட்டு வரும் நலத்திட்ட நிதி உதவியின் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி உழவர்கரை ரீனா மஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொகுதியைச் சேர்ந்த கருவுற்ற தாய்மார்கள் உதவித் தொகையாக மொத்தம் 3,32,000 ரூபாயும், ஈமச்சடங்கிற்காக உதவித் தொகையாக மொத்த பயனாளிகளுக்கு 2,19,000, திருமண உதவித்தொகை 4,39,000 ரூபாய், கழிப்பறை கட்ட உதவித்தொகையாக 10,000 ரூபாய் என மொத்தம் சுமார் 10 லட்சம் ரூபாய்க்கான நிதி உதவியை பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியின் போது நல அதிகாரிகள் பாரதி, நிர்மலா மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை பாகூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் 108 மகா குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுவை பாகூர் கொம்யூன் மணப்பட்டில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிகு அபித குஞ்சலாபால் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் 108 மகா குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்ட நிலையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து பூக்களால் அர்ச்சித்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாள் மற்றும் அருணாச்சலேஸ்வரர் அருளை பெற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.